பயாகு என்பவனுக்கு 2 மனைவி. அந்த 2 மனைவிகளுக்கும் உணவு கொண்டு போய் கொடுப்பது வழக்கம். அப்படி கொடுக்கும் பொழுது அவன் முதல் மனைவியிடம் சொன்னான், "நீ சாப்பிடுவதற்கு முன்பு கையை விரித்து விட்டு சாப்பிடு" என்று சொன்னான். அது அவளுக்கு புரியவில்லை. அதே மாதிரி 2வது மனைவியிடமும் சொன்னான், "நீங்கள் சாப்பிடுவதற்கு முன்பு கையை விரித்து விட்டு சாப்பிடுங்கள்" என்று சொன்னாள். அவளுக்கு புரிந்து போனது. சாப்பாடு வந்த உடன் மற்றவர்களுக்கு அவள் கையால் பங்கிட்டு கொடுத்தாள். அதேபோல் முதல் மனைவிக்கு என்ன செய்வது என்று தெரியாமல் சாப்பிடுவதற்கு முன்பு கையை விரித்து காற்றில் விரித்து காமித்து விட்டு சாப்பிட்டாள். இப்படியாக காலங்கள் உருண்டோடியது. பயாகு இறந்து விட்டார். 2வது மனைவி பலருக்கு உணவை பங்கிட்டு கொடுத்ததனால் அவளுக்கு பல்வேறு வகையில் உதவி புரிந்தார்கள். பசுமாடு தானியங்களை உதவி செய்தார்கள். இப்போ முதல் மனைவி பயாகு இறந்த பிறகு வறுமையில் வாடி துவண்டாள். இப்பொழுது 2வது மனைவியிடம் அந்த முதல் மனைவி சென்றால், "வா சகோதரி" என்று ஆசையாக வரவேற்று, "ஏன் இப்படி இருக்கிறாய்" என்றால், "நான் வறுமையில் சுழலுகிறேன்" என்று சொன்னால், "நீ பயாகு சொன்ன மாரி நடந்து கொள்ளவில்லையா" என்று கேட்டால், "நடந்து கொள்ளவில்லை" என்றால், "நீ என்ன செய்தாய்" என்ற, "கையை விரித்து காட்டு" என்றால், "நான் காற்றில் தான் காட்டேன்னு." "அப்போ காற்று தான் உனக்கு உதவி செய்ய வேண்டும்" என்று சொன்னார். "நான் பலருக்கும் பங்கிட்டு உண்டதனால் எனக்கு பலரும் உதவி செய்கிறார்கள்" என்று அவள் சொன்னாள். இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், பங்கிட்டு உண்பதே சாலச் சிறந்தது என்பது புலனாகிறது. நன்றி.